ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் சுவையான கொத்து புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 புரோட்டா எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்ட புரோட்டா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த புரோட்டா வந்து நல்லா துருவலாக கிடச்சிரும். புரோட்டாவை வந்து ரொம்ப அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி துருவி எடுத்தோன்னா போதும். இப்போ நல்லா வந்து ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பை வந்து நல்லா பொரிய விடணும். அப்போ தான் நமக்கு புரோட்டா வந்து கொத்து புரோட்டா வந்து நல்லா வாசமாக இருக்கும். இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாயை வந்து நடுவில் இந்த மாதிரி கீரி போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் வாசம் தான் கொத்து புரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இந்த கொத்து புரோட்டாவுக்கு வந்து நம்ம சால்னாலாம் ஊற்றலை, அதனால் இந்த மசாலா சேர்த்தோம் அப்படின்னாவே நமக்கு அதே டேஸ்ட் கிடச்சிரும். இப்போ மசாலா எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற புரோட்டாக்கு வந்து 4லேருந்து 6 முட்டை சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். 6 முட்டை சேர்த்தாலும் நல்லா ஃப்ளேவராக தான் இருக்கும். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை வந்து இந்த மசாலாவோட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிறணும். இந்த புரோட்டா வந்து நல்லா ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். புரோட்டா மட்டும் இருந்ததுன்னா போதும், சால்னா இல்லை அப்படின்னாலும் செய்யலாம். இதவே நீங்கள் சப்பாத்திலையும் செஞ்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து முட்டையை நல்லா இதில் வந்து கலந்து விட்டுக்குங்க. முட்டையை வந்து நம்ம இதில் நல்லா வேக வச்சிடக்கூடாது, பாதி அளவுக்கு கலந்ததுன்னா போதும். அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சு இந்த புரோட்டாவை சேர்த்துட்டு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை வந்து நம்ம இதில் நல்லா வேக வச்சு ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா புரோட்டாவோட மிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் பாதி ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம இதில் வந்து புரோட்டாவை சேர்த்துடணும். புரோட்டாவை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளறும் போது முட்டை வந்து புரோட்டாவோட சேர்ந்து நமக்கு நல்லா மெர்ஜாகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை புரோட்டா எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லாவே ஒன்று சேர்ந்து இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கொத்து புரோட்டா வந்து நம்ம கரண்டி டம்ளர்லாம் வச்சு கொத்தணுன்னே அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஃபைனலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்குவீங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக இதில் வந்து கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சுட சுட சூப்பரான கொத்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உண்ணலாம் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.